உன் சுய புத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எதில் நம்பிக்கையாக இருக்கிறோம், நம்ம எதில் சார்ந்து இருக்கிறோம் என்பதை சற்று யோசிக்கணும். இன்றைக்கி சொல்லவேளை அநேக என்னுடைய உழைப்பினால் இது நடந்தது, என்னுடைய பிரயாசத்தினால் இது கிடைச்சது அப்படின்னு நம்ம நிறைய முறையத்தில் சொல்கிறோம். அதான் சொல்கிறது, அது உன் சுய புத்தினால் அல்ல, ஆண்டவன் கூட இருந்து நடத்தினான். அதை நம்ம உணரணும். ஒரு பொண்ணு, அதாவது தங்கம், இன்றைக்கி இருக்கிற விலையை பார்க்குறோம். ஒரு இடத்துல தங்கம் அதிகமாக குமிஞ்சி கிடக்க இடத்துல உலர்ந்த மரக்கட்டை அதுக்கு முன்னாடி கிடந்ததான். தங்கம் பார்த்து சொல்லிச்சான், ஒரு மனுஷன் மரக்கட்டை விரும்புவானா என்ன விரும்புவானு சோதிக்க போகிறேன் அப்படின்ச்சான் தங்கம். இன்னும் ஒரு மனுஷன் அப்படி கூட வந்த உடனே தங்கத்தை பார்த்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தன் கரங்களிலே அள்ளிக்கொண்டு அவன் மனம் நிறைவோடு கடந்து போனானான். அப்போ அந்த மரத்தை பார்த்து தங்கம் சொல்லிச்சான், நீ ஒன்றுக்குமே என்ன செய்ய மாட்டேன், உதக மாட்டேன். என்னது, உலகத்தில் பணம், இந்த உலகத்தில் பொண்ணு தான் அதிகமாக விரும்புவாங்க, அதனால் உனக்கு தேவையில்லை, நீ அற்பமானவர்னு சொல்லி சிரிச்சதான். ஒரு சில நாட்கள் கடந்து போன பிற்பாடு பெரிய ஒரு புயல் காற்று வந்து மழை வெள்ளம் அதிகமாக அடித்து கொண்டு போனதான். அப்படி அடிக்கிற பொழுது அந்த மனுஷன், தங்கத்தை எடுத்து போன மனுஷன் அந்த வெள்ளத்தில் அடித்து கொள்ளப்பட்டு போகும் பொழுது அவருக்கு முன்பதாக தங்கம் குவியலாக இருக்கிறது. ஒரு மரக்கட்டை மரம் அதுக்குள்ளாக மிளந்து வருகிறது. இப்போ அவன் எதை பிடிப்பான்? அதனால் என்னதான் வசதி வாய்ப்புகள் பொருளாதாரம் இருந்தாலும் ஜீவனை கொடுக்க முடியாது. ஜீவனை கொடுக்க இயேசு ஒருவர் மாத்திரம்தான். இன்னைக்கு அதனால் உலகத்துடைய ஆசாபாசங்களை பார்க்கணும், நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கணும். அந்த மரக்கட்டை பிடித்து தன் ஜீவனை காத்துக்கொண்டான். இவ்வளோ இன்னைக்கு அற்பமாய் நினைக்கிற இன்னைக்கு உலகமே நம்மளை அற்பமாக பேசுது. ஆனால் மரத்தில் சாபமான இயேசு நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த மரத்தில் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் தான் உங்களுக்கும் எனக்கு இழந்த அன்பை கொடுத்துருக்கு. அந்த மரத்தில் சிந்தப்பட்ட அந்த அடிக்கப்பட்ட அந்த ரத்தம் தான் இன்னைக்கு நீங்கள் நானுங்க உட்கார்ந்து ஒரு ஜீவனுள்ள சாட்சி அந்த இடத்துல பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். உலகம் அறியாத நாட்களிலே, சுய புத்தியை சார்ந்த நாட்களிலே, சுயமை ஓடின நாட்களிலே இன்னைக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக இந்த இடத்துல வந்திருக்கிறோன்னா அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட அன்பு. ஆனால் நம்ம இன்னைக்கு 3 மணி நேரம் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா சுய புத்தியை சாராமல் கர்த்தரை நாம் சார்ந்திருக்கிறனால தான்.